இது. இவ்வளோ
நாடுகள் தோன்றும், மக்கள் இனங்களுக்கு அரசர்களும் அவளிடம் இருந்து உதிப்பது என்றும், அவள் கருத்தரித்து ஒரு மகனை பெறுவாள் என்றும் கடவுள் ஆபிரகாம் கூறியிருந்தார். ஆனால் சொல்லவில்லை. வயதான காலத்தில் ஒரு குழந்தையை கருத்தரிக்க முடியும் என்பது நம்ப முடியாததாக உணர்ந்ததால் ஆபிரகாமும் சாராவும் சிரித்தனர். அவர்களின் சிரிப்பு கடவுள் தனது வாக்குறுதியை நிறைவேற்றும் திறனில் அவநம்பிக்கையை பிரதிபலித்தது. ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் ஒரு குழந்தையை கொடுக்க அவர்கள் மிகவும் வயதாகும் வரை கடவுள் ஏன் காத்திருந்தார்? இந்த கேள்விக்கான எளிய பதில் அவர்களுடைய விசுவாசத்தை சோதிப்பது என்பதாகும். ஆபிரகாம் சாராவின் கதை நமக்கு உணர்த்துவது என்ன? கஷ்டமான சூழ்நிலைகளிலும் கடவுளின் வாக்குறுதியை நம்பி விசுவாசத்துடன் பொறுமையாக இருந்தால் இறுதியில் நிச்சயம் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதை நமக்கு கற்பிக்கிறது. ரேச்சல். பழைய ஏற்பாட்டு தலைவியான ரேச்சல் யாக்கோபின் அன்புக்குரிய மனைவி, யோசேப்பு மற்றும் பெஞ்சமினின் தாய். அவளுடைய சகோதரி லியாவை போல் அல்லாமல் ரேச்சல் பல வருடங்களாக மலடியாக இருந்தாள். இது மிகுந்த பொறாமைக்கும் இறைவன் படைப்பில் முதலில் தேர்ந்தெடுத்த அற்புதம். மனிதன் என்ற நிலையில் முழுமையடைய இயற்கை என்ற ஆரம்ப நிலையில் துணை தேவைதான். நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என ஐம்பூதங்களாய் வகுத்த இறைவன் அந்த ஐம்பூதங்களுக்கு தலைவனாய் மனிதனை வகுத்தான். அந்த இயற்கையோ தலைவனின் செயலால் தன் தரத்தினை வலிமையை இழக்கும் உணர்வுபூர்வமான பயணமே இக்கதை. பாவத்தில் இருந்து மனிதனை மீட்ட இறைவன் அழிவிலிருந்து அந்த இயற்கையை மீட்க நம் தவறுகளை சுட்டிக்காட்டும் கதைதான் இக்கதை. வாருங்கள், இயற்கையின் காவலனாய் நம் தவறுகளை திருத்திட நாமும் இக்கதையில் பயணம் செய்வோம். மோசேயின் அழைப்பு. மோசே, மோசே, இதோ நான். இங்கே அணுகி வராதே. உன் பாதங்களிலிருந்து மிதியடிகளை அகற்றிவிடு. ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடம்
புனிதமான நிலம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே இன்றைய சமூகத்தில் ஆலயத்தில் காலணிகளுடன் செல்வது இயல்பாகிவிட்டது. தாழ்ச்சியினால் சுற்றுச்சூழலை பாதுகாக்க போகிறீர்களா, இல்லை அவமரியாதையினால் அந்த சுற்றுச்சூழலை அழிக்க போகிறீர்களா? விடை உங்களிடம். இன்னைக்கு மேத்ஸ் மேம் வருவாங்கடி. நீ மேத்ஸ் அசைன்மெண்ட் முடிச்சியா? நான் இன்னும் முடிக்கலடி. நானே ஒன்றும் முடிக்கல. ஐயோ, அங்க பாரு, ஒரு பொண்ணு விழுந்து கிடக்குறா. வாடி போய் தூக்கும். ஏய், நீ வேறடி, சும்மா இரு. கருவில் தன் குழந்தை இருப்பினும் எலிசபெத்தை ஓடி சென்று சந்தித்து இறையன்மை பகிர்ந்த மரியாளின் அன்பு ஒருபுறம், தன் அருகில் இருப்பவர்களை கூட சந்தித்து பேச முடியாத மக்கள் ஒருபுறம். உறவின் பாலமான இறைவனால் அந்த உறவை வளர்த்து மகிழப் போகிறோமா, இல்லை அருகில் இருப்பவர்களை அன்பு செய்ய முடியாமல் இயற்கையை அழிக்கப் போகிறோமா? விடை உங்களிடம். இயேசுவின் சொற்பொழிவு. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். நீ இறைமகன் என்றால் இந்த கல் அப்பமாக்கும்படி கட்டளையிடும். மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை. இவ்வுலகின் மேல் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மேன்மையையும் உமக்கு கொடுப்பேன். இவை யாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. நான் விரும்பியவருக்கு இவற்றை கொடுப்பேன். நீ என்னை வணங்கினால் அனைத்தும் உம்முடையவையாகும். உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக. நீர் இறைமகன் என்றால் இங்கிருந்து கீழே குதியும். உம்மை பாதுகாக்கும்படி கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வார்கள். உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம். அப்படி அந்த இயற்கைக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மக்களாக தாய், தந்தை, உற்றார் உறவினர், சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர் போன்ற உறவுகளுக்கு மத்தியில் இயற்கையும் நமக்கு ஒரு உறவாக அமையட்டும். நம்மில் என்றும் இணையட்டும். அடுத்த தலைமுறைக்கு நாம் சேர்த்து வைக்கும்
ஒரு மிகப்பெரிய சொத்தாக இந்த இயற்கை இருக்கட்டும். நன்றி. அருமையாக நடித்த மாணவ மூன்றாம் பரிசு டான் மெக்வெல். நான்காம் பரிசு முதல் பரிசு ரியா. இரண்டாம் பரிசு பவின் ஆண்டோ. மூன்றாம் பரிசு டான் மெக்வெல். பாவி மனுஷா, இயற்கையெல்லாம் அழிய போகுது. என்ன சொன்னீங்க? அதத்தான் பாட்டுல சொல்ல போறேன், கவனமா கேளு. பாரு 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 பாரு
தயார்